வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Citroen C3X டீட்டெயில் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு இந்த காரை கொடுத்தக்க யாரை தேங்க் பண்ணிக்கிறோம்னா ஏரியஸ் Citroen மாதிரியே தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் கால் என்கொயரிஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த காரில் நம்ம கிடையாது இன்ஜின் பார்த்தோம்னா Citroen இந்த காருக்கு 2 இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. பியூர்டெக் 82 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணுறது 82 PS பவர் அண்ட் 115 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த அது போக வந்து பார்த்தோன்னா பியூர்டெக் 110 டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணுறது 110 PS பவர் அண்ட் 205 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து பார்த்தோன்னா Citroen லோகோ கொடுத்துருவாங்க. தென் இந்த ஃப்ரண்ட் கிரில் பார்த்தோன்னா Citroen சிக்னேச்சர் கிரில்லே கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் ப்ரைஸஸ் பார்க்கும்போது இந்த கார் வந்து பார்த்தோன்னா C3 ஏர்க்ராஃப்ட் C5க்கு சிமிலராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால மேசிவான ஹோல்ஸோட கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், இன்ஜின் கூலிங் ஈஸியாக கிடச்சிடும் தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்குன்னு தான் சொல்லணும். இது அப்படியே இந்த காரோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருவாங்க. தென் மேலே வந்து பார்த்தோன்னா DRS வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து LED DRS கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா ஃபாக் லாம்ப்ஸ் நமக்கு வந்து LED ஃபாக் லாம்ப்ஸே கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் ப்ரைஸஸ் பார்க்கும்போது கார் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக் இருக்குது. தென் Citroenோட சிக்னேச்சர் கிரில் கொடுத்தனால இது வந்து பார்த்தோன்னா C3 ஏர்க்ராஃப்ட் C5க்கு சிமிலரான ஃப்ரண்ட் ப்ரைஸஸில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த காரோட சைட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் நம்ம பிளாஸ்டிக் லைனிங் கொடுத்துருவாங்க. அது இந்த காருக்கு ஒரு ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்குன்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த காரோட ஓஎம்ஸ் வந்து பார்த்தோன்னா பியானோ பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா டர்னிங் இண்டிகேட்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா Citroen பேட்சிங் கொடுத்துருவாங்க. அது வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்தோன்னா பியானோ பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த காரோட டயர் சைஸ் பார்த்தோன்னா 195/65 R15 டைமண்ட் கட் அலாயோட கொடுத்துருக்காங்க. தென் பிரேக் சைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தோன்னா 60 to 80 ஈஸியாக கிளைம் பண்ணலாம். ஓகே, இந்த காரோட ரியர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா Citroen பேட்சிங் கொடுத்துருக்காங்க, Citroen லோகோ கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா C3Xக்கான பேட்சிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. தென் இந்த காரோட டெய்லாம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து LEDயில் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்குள்ள ரியர் டிஃப் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் வைப்பர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. தென் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தோன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே அது கீழே வந்து பார்த்தோன்னா ரியர் ரிஃப்ளெக்டர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோன்னா இங்கே பூட் ஓப்பன் பண்ண நமக்கு இங்கே கிடைக்கிறது 315 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. 4 பேர் இருக்க ஃபேமிலி நீங்கள் தேவையான லக்கேஜ் பூட் பண்ணி போகிறது இந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காரோட டோர்ஸ் வந்து பார்த்தோன்னா போது டியூல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பேஜ் அண்ட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருவாங்க, நியூஸ் பேப்பர் ஹோல்டருமே கொடுத்துருவாங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கான ஸ்பீக்கர்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்படிங்கிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா ஓரியம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, சைல்ட் லாக் பட்டன் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஹெட் ஆம் லெவலர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா Citroen C3Xோட இன்டீரியர் இருக்கும். இன்டீரியர் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த டிரைவர் சீட் அப்போல்ட்ரி பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஹோல்ட் பண்ணி தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கார்னிங் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். சீட்டோட பொசிஷன் ரொம்ப ஹைட்டாக இருக்கனால ரொம்ப அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டர் கிடைக்குது. ஃப்ரண்ட் ஜட்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு SUVல இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குன்னு தான் சொல்லணும். தென் இந்த காரோட ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா பாட்டம் மட்டும் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தோன்னா ஆடியோ கண்ட்ரோல் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு டிரைவ் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்குன்னு தான் சொல்லணும். தென் இந்த காரோட இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா 10 inch இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு 2 கனெக்டிவிட்டியுமே இருக்குது. காரோட AC வென்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிகான் டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. AC வென்ட்ஸோட டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் அப்படியே அது கீழே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்குன்னா AC கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசியோட கிடைக்குது. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு USB சார்ஜிங் போர்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 12 V பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க.
தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்தோன்னா 2 பாட்டில் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரில் வந்து பார்த்தோன்னா இந்த வேரியன்ட் வந்து பார்த்தோன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். தென் அது போக 6 ஸ்பீட் 80 டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும். தென் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் அந்த ஏசி வெண்ட்டுமே கார்னருக்கு ஏசி வெண்ட் வந்து பார்த்தோன்னா டில்டராக கொடுத்தாங்க, நல்ல ஏசி த்ரோ கிடைக்கிறதுக்காக. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா காருக்கு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஆம்பிள் மட்டும் ஸ்டோரேஜ் கிடைக்குன்னு தான் சொல்லணும். தென் இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா டீசெண்டான பிளாஸ்டிக் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். தென் டிரைவருக்கு வந்து பார்த்தோன்னா வேனிட்டி மிரர்ஸ் இல்லை. தென் கோ டிரைவருக்கும் வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, பட் லைட் மிஸ் ஆகுது. தென் சேஃப்டிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் ஐஆர்ஏ வந்து பார்த்தோன்னா ஆட்டோனிக் ஏர்வியம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சிட்ரான் C3Xோட செகண்ட் ரோல் இருக்கும். செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பற்றி பார்த்தோன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல ஹெட்ரூம் கிடைக்குது, நல்ல லெக் ரூம் கிடைக்குது. அண்டர்த்தி சப்போர்ட்டும் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த செகண்டில் இருக்காரே நல்ல அண்டர்த்தி சப்போர்ட் இந்த காரில் தான் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் சீட்டில் வந்து பார்த்தோன்னா 3 சீட்டுக்கும் 3 பேசஞ்சருக்குமே 3 பின் சைஸ் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரில் கிடைக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தோன்னா பியூர் ஃபீல் ஆப்ஷனல். தென் அது போக ஷைன்ற 4 வேரியண்ட் கிடைக்குது. தென் கலர்ஸ் வந்து பார்த்தோன்னா 7 கலர் ஆஃபர் பண்ணுறாங்க, 5 சிங்கிள் டோன் கலர், 2 டியூல் டோன் கலர் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிடுங்க. இந்த காரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.